தனக்கு பிடிச்ச அபிமான நடிகருக்கு சொம்பு அடிக்கிறதுக்காகலாம் பேசக்கூடாது. முதல்ல எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு 1000 கோடி வசூல் பண்ணும், 1500 கோடி வசூல் பண்ணும், இந்த திரைப்படம் 2000 கோடி வசூல் பண்ணும் சொல்கிறாங்களே, அவங்க சொன்னது வரைக்கும் ஒன்று நடந்திருக்கா நீங்கள் சொல்லுங்கள். அனிருத்தோட மியூசிக் தான் காரணம் அப்படின்வாங்க. அனிருத்தோட மியூசிக்கும் ஒரு காரணம். ஆனால் அங்கே எல்லா ரீல்ஸ் போட்டவங்க எல்லாருமே ரஜினியோட போர்ஷன் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. அந்த டான்ஸ் எப்படி போடுறாரு தெரியுங்களா, அந்த டான்ஸ் தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா வேறு ஸ்டெப் எதுவும் போடலை. அப்போ யோசிச்சு பாருங்கள் ரஜினி மேலே உள்ள கிரேஸ் எப்படி இருக்குன்றது. கரெக்டாக சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, உருட்டக்கூடாது. இந்த சொம்படிக்கிறதுக்காக இதை பேச ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள், இந்த ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும். இந்த கூட்டம்லாம் வந்து இந்த மாதிரி என்னென்ன வடை சொல்கிறாங்கன்னா சுட்டுட்டு போட்டோம். வேட்டையின் திரைப்படத்துடைய வெற்றியை தடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க வீட்டில் பால் பொங்க போதா? வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் சமீபத்தில் நம்மளுடைய சேனலில் தான் இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, மனசுலேயே ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆன உடனே ரீல்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி வரப்போகுது அப்படின்னு பாருங்கள் நீங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி காவாலா ரீல்ஸ் ரெக்கார்டை வந்து மனசுலேயோ பாட்டோடைய ரீல்ஸ் ரெக்கார்டு வந்து முறியடிச்சிருக்கு. ஸோ இது எப்படி முன்கூட்டியே இதை கணிச்சிங்க சார்? ஒரு சிம்பிளான விஷயம் தான் சார். ஒரு படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சலாம் அந்த படம் என்ன லட்சத்தில் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி தான் ஒரு படத்துடைய பாட்டு கேட்கும்போது தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம அன்றைக்கி வந்து கேசட் வடிவில் சிடி வடிவில் பாட்டை வீட்டில் போட்டு கேட்டுட்ருப்போம். ஒரு பாட்டு பிடிச்சி என்ன பண்ணுவோன்னா டேப் ரெக்கார்டரில் நம்ம அந்த கேசட்டை போட்டு அந்த பாட்டை திரும்ப ரீவைண்ட் பண்ணி ஃபார்வேர்ட் ரீவைண்ட் பண்ணலாம் நம்ம பாட்டை கேட்டுட்ருப்போம். அந்த மாதிரி ட்ரெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆனால் ஹோம் தேட்டரில் சிடியை விற்றாங்க, சிடியை போட்டு கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா யூடியூப்பில் சிங்கிள் ட்ராக் மாதிரி ரிலீஸ் ஆச்சு, யூடியூப்பில் அதிக விசிட்ஸ் போட்டு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ரீல்ஸு, இன்ஸ்டா, ட்விட்டர் இதெல்லாம் வந்தனால என்ன பண்ணால் கட் பண்ணி அவன் இஷ்டத்துக்கு ரீல்ஸ் போட்டுட்ருக்கான். அந்த ஸ்டெப்பு மாதிரி அந்த படத்தில் போடுற ஸ்டெப்பு மாதிரியே ஆடிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ரீல்ஸில் ரெக்கார்ட் பண்ணது என்னன்னா, தமிழ் படத்தில் பொறுத்த வரைக்கும் காவாலா சாங்கு பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த பாட்டு வரும்போது தான் நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்க. கரெக்டாக அந்த பாட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்க. நான் தெளிவாக அன்றைக்கி சொன்னேன், சார் இப்போ பாருங்கள் இந்த பாட்டு வந்து நான் டீ சாப்பிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் ரீல்ஸை போட்டு ஆடிட்டு இருந்தாங்க சார். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார், அடுத்த வாரம் நல்லா நோட் பண்ணிங்க, அடுத்த வாரம் இதே சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் கிட்டே எடுங்க சார், நான் அப்போ சொல்கிறேன். நான் சொன்னேன் தெளிவாக. நம்ம சொன்னது இன்றைக்கி நடந்திருக்கு. ஏன்னா 7 நாளில் ஒரு வாரத்தில் காவாலா பண்ண ரீல்ஸோட ரெக்கார்டை இந்த மனசில் சாங் வெறும் 6 நாளில் பீட் பண்ணியிருக்கு. அவ்வளோ ரீல்ஸ் கிட்டத்தட்ட 50,000 ரீல்ஸ் கிட்ட போயிருக்கு. ரீல்ஸ் மட்டுமே அவ்வளோ பேர் ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இதை நான் போன வாரம் உங்ககிட்ட சொன்னேன், அடுத்த வாரம் வந்து இன்டர்வியூ பண்ணுங்கள் சார், எப்படி நான் சொல்கிறது உண்மையாக நடக்குது இல்லைன்ட்டு. நாம் வந்து ஒரு விஷயம்னா, ஒரு ட்ராக்கர், ஒரு அனாலிசிஸ்னால் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி சொல்லணும். தனக்கு பிடிச்ச அபிமான நடிகருக்கு சொம்பு அடிக்கிறதுக்காகலாம் பேசக்கூடாது. முதல்ல எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்ம தெளிவாக கரெக்டாக சொன்னோம், சார் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் சார், அடுத்த வாரம் வந்து எடுங்க சார்னு சொன்னேன். இன்றைக்கி நடந்துச்சு, நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. அப்போ நாம் சொல்கிறது நடக்குதா இல்லையா? இதே தான் போன வருடம் ஜெயிலர் திரைப்படம் ஒரு மாபெரும் சாதனை புரியும் சார், பாருங்கள் சார், வெயிட் பண்ணுங்கள் சார். எப்போ படம் முடிஞ்சு முதல் நாள் படம் முடிஞ்ச அன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்க. அன்றைக்கி நான் சொன்னேன், தெளிவாக சொன்னவங்க கிட்ட, பாருங்கள் சார் ஜெயிலர் திரைப்படம். அதே மாதிரி அன்றைக்கி போன வருடம் ஜெயிலர் திரைப்படம் என்ன வசூல் சாதனை புரிஞ்சுது அப்படின்றத தெளிவாக சொன்னேன். இங்கே உட்காந்துக்கிட்டு 1000 கோடி வசூல் பண்ணும், 1500 கோடி வசூல் பண்ணும், இந்த திரைப்படம் 2000 கோடி வசூல் பண்ணும் சொல்கிறாங்களே, அவங்க சொன்னது வரைக்கும் ஒன்று நடந்திருக்கா நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. கடைசியில் அவங்களே உண்மையை ஒப்புக்கொண்டு சமாதானம் ஆகிட்டு ஓடிடுறாங்க. அட போங்கடா படுத்தே விட்டான ஐயா அப்படின்ற மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு அவங்க நிலைமை. அப்புறம் அவங்களே சமாதானம் ஆகிட்டு ஓடிடுறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி டீம்னால வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் கடைசியில் வந்து வரல, அதுக்கு காரணம் என்னன்றது அவங்களே அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சி அவங்க ஓடிடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாம் வந்து தெளிவாக முன்கூட்டியே சொல்கிறத வேண்டிய சொன்னால் நடக்கணும். அதுதான் வந்து உண்மையான ட்ராக்கர், உண்மையான அனாலிஸ்ட்டு. சும்மா வாய்க்கு வந்தது நடிகருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வளரக்கூடாது. எப்போவுமே நாம் சொன்னோம், நடந்துச்சு. போன வாரம் சொன்னோம், அடுத்த வாரம் பாருங்கள் சார் இந்த ரீல்ஸில் எப்படி பட்டையை கலப்ப போகுதுன்னு பாருங்கள் சார்ன்னு கரெக்டாக அதேமாதிரி நடந்துச்சு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சமீபத்தில் ஓணம் பண்டிகை வந்துச்சு. அந்த ஓணம் பண்டிகைக்காக ஸ்பெஷலாக கேரளாவில் இருக்க எல்லாம் ஃபுல்லாக போட்டு அடிச்சிட்டாங்க இந்த பாட்டை ரீல்ஸுக்காக. இவ்வளோ ஏன் தெலுங்கில் இருக்கிற நம்ம திரு நாகார்ஜுனா அவர்கள் கூட அந்த ஸ்டேஜில் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் இந்த பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிருக்காரு. வேறு தெலுங்கு பாட்டுக்கே ஆடல. அவங்களுடைய தெலுங்குல அங்கே அவ்வளோ 1008 பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அந்த பாட்டுக்கே டான்ஸ் ஆடல, இந்த பாட்டு தான் ஆடுற. அப்போ யோசிச்சு பாருங்கள் இதனுடைய எஃபெக்ட் வந்து எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அனிருத்தோட மியூசிக் தான் காரணம் அப்படின்வாங்க. அனிருத்தோட மியூசிக்கும் ஒரு காரணம். ஆனால் அங்கே எல்லா ரீல்ஸ் போட்டவங்க எல்லாருமே ரஜினியோட போர்ஷன் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. அந்த டான்ஸ் எப்படி போடுறாரு தெரியுங்களா, அந்த டான்ஸ் தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா வேறு ஸ்டெப் எதுவும் போடலை.
அப்போ யோசிச்சு பாருங்க ரஜினி மேலே உள்ள கிரேஸ் எப்படி இருக்குன்றது. இதுதான் உண்மையான ரீசன். நாம் சொன்னால் கரெக்டாக சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, உருட்டக்கூடாது, உண்மையை சொன்னோம் நடந்துச்சு. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு வாரியர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க, வேட்டையின் படத்தில் ரஜினி அவர்கள் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் இருந்தாலும் எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா ஞானவேல் ராஜா, ஏன்னா ஜெய் பீம்னு ஒரு சூப்பர் படத்தை அவர் கொடுத்துருக்காரு. அதனால் அந்த டேரக்டரோட ஒரு படம் பண்ண போகிறோங்கிற சந்தோஷம் எனக்குள்ளே இருந்தது. ஸோ ரஜினி சார் இருந்தாலும் நல்ல டேரக்டரோடையும் படம் பண்ண போகிறோங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது அப்படின்னு பேசினாங்க. ஆனால் படத்தோடைய பிஸ்னஸோ இன்னும் அதை பற்றின பெரிய அளவுக்கு ப்ரமோஷன்ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ லோகேஷ் கனகராஜ் நெல்சனுக்கு இருக்கிற அந்த ஹைப்பு ஞானவேலுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்ல சார். டைரக்டர் வேல்யூன்றது அடுத்தது தான் சார். ஃபஸ்ட்டு வந்து அந்த படத்தோடைய நடிகர், முன்னணி நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யாரை நம்ம ஏம் பண்ணுவோம்னா நடிகரை தான் ஏம் பண்ணுவோம். அடுத்தது தான் டைரக்டர் யார், மியூசிக் டைரக்டர் யார், கூட நடிக்கிறவங்களாம் யாருன்னு யோசிப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா படத்துக்கு வந்து நீங்கள் பெருசாக இல்லை பிஸ்னஸ் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஏதோ 50% ஏதோ பிஸ்னஸ்லாம் ஆயிருக்கு. ஓடிடி ஏதோ விற்றுருக்காங்க, ஏதோ பெரிய அமௌண்ட் எடுத்துருக்காங்க. ஓவர்சீஸ் வந்து இது வரைக்கும் போகாத விலைக்கு ஏதோ கேட்டுட்ருக்காங்களா, ஒரு பெரிய நிறுவனம் கேட்டுட்ருக்க மாதிரிலாம் தகவல் இருக்குது. அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. இவங்க ஏன்னா இந்த சொம்படிக்கிறதுக்காக இதை பேச ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள், இந்த ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும். இந்த கூட்டம்லாம் வந்து இந்த மாதிரி என்னென்ன வடை சொல்கிறாங்கன்னா சுட்டுட்டு போட்டோம், நமக்கு தெரியும் என்னென்ன நடத்துனுண்டு. ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துட்டேன். ஜெயிலர் திரைப்படத்தோடைய அந்த ரெக்கார்டு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆளுக்கு வந்து 500 கோடி வசூல் பண்ணிச்சு ஒரு வாரத்தில் 5 நாளில் என்னென்னவோ போட்டிருந்தானுங்க. எல்லாருமே 500 கோடி போட்டிருந்தானுங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தெளிவாக அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த 500 கோடி எடுத்து அப்படியே போட்டிருக்கலாம். இவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி போட்டு பூஸ்டப் பண்ணிக்கலாம் அந்த படத்தை. நீங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, 387 கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு தெளிவாக போட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஜால்ரா அடிக்கணும், சொம்பு அடிக்கணும், ரஜினிகாந்துக்கு வந்து தூக்கி பிடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஆன்லைன் ட்ராக்கர் சொல்கிற எல்லா அந்த வசூலையே தூக்கி போஸ்ட் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை? ஏன்னா நியாயமாக நடந்துக்கிட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க. இதுதாங்க கலெக்ஷன், நீங்கள் சொல்கிறதுலாம் கிடையாது. 387 கோடின்னு ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஒரு வாரத்தில் இவ்வளோ வசூலாகிருக்கு. அவங்க தெளிவாக அடித்தாங்க. அது படம் 3-4 வாரம் நல்லா ஓடவே அது 650-700 கோடி வரை வசூல் பண்ணியிருக்கு திரைப்படம். அது ஓகே, அது வேறு கடை. அந்த மாதிரி வேட்டையின் திரைப்படத்தை முதல்லையே விட்டுட்டு இந்த படம் ஓடிடிவில் வித்துருச்சு, ஓவர்சீஸ் இவ்வளோ வித்துருச்சு, தமிழ்நாடு ரைட்ஸ் மட்டும் வந்து பல மடங்கு, அப்புறம் இதனுடைய வந்து இது பல கோடிகள் போகும் அப்படின்ற மாதிரி உருட்டாமல் அவங்க டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அமைதியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அதே மாதிரி இந்த டேபிள் ப்ராஃபிட்டு, அப்புறம் டெஸ்க் ப்ராஃபிட்டு, அப்புறம் சேர் ப்ராஃபிட்டு, இந்த மாதிரிலாம் ப்ராஃபிட்லாம் எதுவும் சொல்லாமல் அவங்க அமைதியாக இருக்காங்க. காரணம் என்னென்னா படத்தின் மீதுல நம்பிக்கை. படத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் தானாக ஆகும். தேட்டரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜெயிலர் திரைப்படம் எந்த விதமான ரைட்ஸும் இல்லாமல் தேட்டர் வாயிலாக மட்டுமே கிட்டத்தட்ட 600-700 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கு. எது நான் சொல்கிறது, டிக்கெட் கொடுத்து வாங்கினா அந்த டிக்கெட் காசு மட்டுமே கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. ஆர்கானிக் ஹிட்டு. எந்த தேட்டர் ஓனரும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை தோல்வி வசூல் ஆகலை சொல்லவே வாயை திறந்து சொல்ல முடியாத ஒரு ஹிட்டு. இங்கே சமூக வலைத்தளத்தில் வேணால் ஒரு 10 பேர் ஆவாத வந்து கூவிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் அது வந்து ஆர்கானிக் ஹிட்டு. நார்மலான டிக்கெட் ரேட்டு, நார்மலான ஷோஸு, ஸ்பெஷல் ஷோ கிடையாது. இந்த அதிகாலை காட்சியில் 1000 ரூபாய்க்கு 2000 எதுவுமே இல்லாமல் நார்மலாக ரிலீஸ் பண்ணி ஆர்கானிக்காக ஹிட் அடிச்சுது அந்த படம். அந்த மாதிரி இந்த திரைப்படமும் ஆர்கானிக் ஹிட் அடிக்கும். அதுக்காக உட்காந்துக்கிட்டு இப்போவே உட்காந்து நம்ம கூன்னு கூவ வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா படத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி மஞ்சு வாரியர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினிகாந்த் கூட ஒரு சந்தோஷம்னா அந்த படத்தோட இயக்குனர் கூட சேர்ந்துட்டு எனக்கு இரட்டிப்பு சந்தோஷன்றாங்க. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே, ஒரே கல்லில் 2 மாங்காய் அவங்களுக்கு, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் இதுக்கு அதான் அர்த்தம். அவங்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் கிடச்சிருக்கு. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இப்போவே விஜய் ஃபேன்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்களாம், வேட்டையின் ரிலீஸ் ஆன உடனே நெகட்டிவ் ரிவ்யூ போட்டு படத்தை காலி பண்ணணும்னு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதே தான் அவங்க ஜெயிலருக்கு சூளுரையெல்லாம் ஏற்றுறாங்க, சபதம்லாம் ஏற்றுறாங்க, கிரிவலம்லாம் போகணுன்னாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அந்த படத்துக்கு? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ விஜய் வேட்டையின் படத்தை தடுத்து இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு புரியல. இப்போ வேட்டையின் திரைப்படத்துடைய வெற்றியை தடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இவங்க வீட்டில் பால் பொங்க போதா, இல்லை இவங்க வீட்டில் வந்து மூட்டை அரிசி வந்து விழ போதா, இல்லை புரியல எனக்கு. என்ன விழ போகுது இவங்களுக்கு? எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? படம் நல்லா இருந்தால் நீங்கள் இல்லைங்க, யார் தத்தாலும் தடுக்க முடியாதுங்க. படம் நல்லா இருந்து ஓடிச்சுன்னா இவங்க என்ன நெகட்டிவோ என்ன பண்ணாலும் சரி அதை ஒன்றும் தடுத்து நிறுத்தலாம் முடியாது. அது அசால்ட்டாக ஓடும் அந்த திரைப்படம். நீங்கள் வேணால் பாருங்கள். இங்கே படம் நல்லா இருந்ததுன்னா யாராலையும் எந்த நடிகருடைய படத்தையும் இங்கே யாரோட ரசிகர்கள் தடுக்க முடியாது. முதல்ல
உங்களுக்கு பிடிச்ச அபிமான நடிகர் வந்து நல்ல படங்கள் நடிக்க சொல்லுங்கள், தானாக ஓட போகுது. இதுக்கு வந்து அடுத்த நடிகருடைய படத்தை நோண்டி தான் உங்களுக்கு இது அடையணும்னா அதில் ஒன்றுமே ஒரு யூஸும் கிடையாது. முதல்ல தனக்கு பிடிச்ச அபிமான நடிகர் வந்து நல்ல படங்கள் கொடுக்கட்டும், அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படமாக கொடுக்கட்டும், நாம் சந்தோஷம் அடையலாமே. அதை விட்டுட்டு வேட்டையினை ஃபெயிலியர் ஆக்குவோம், சூளுரை ஏற்போம், தீப்பந்தம் ஏற்று தேட்டர் வாசலில் நிற்போம்ன்ற சபதம் இருக்கிறதுலாம் நீங்கள் அடுத்த விஷயம் பண்ணீங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்ச அபிமான நடிகரை நல்ல படங்கள் கொடுக்க சொல்லுங்கள், தானாக இங்கே மக்கள் ரசிப்பாங்க. வேட்டையன் எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகும், முதல் நாள் கலெக்ஷன் என்னவா இருக்கும்னு உங்களுடைய கணிப்பு என்ன? சார், எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் சோலோவாக தான் ரிலீஸ் ஆகுது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 80% 90% ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அனைத்து தரப்பு ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குலாம் எந்த திரைப்படமும் வாய்ப்புகள் இல்லை சார். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1150 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன்ஸ் நல்லா நோட் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரீன்ஸில் ஒரு 80% ஒரு 90% ஸ்க்ரீன்ஸில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும். ஓப்பனிங் என்பது என்னென்னா நம்ம முன்னாடியே கணிக்க முடியாது சார், இவ்வளோ பண்ணோம் அவ்வளோ பண்ணுன்றது. ஏன்னா நம்ம எல்லா ஊர்லேயுமே 4 ஷோ ஹவுஸ்ஃபுல், இப்போ ஹவுஸ்ஃபுல்னால் நம்ம கலெக்ஷன் சொல்லிடலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 35 கோடி 40 கோடின்னு சொல்லிடலாம். இப்போ ஒரு 800 ஸ்க்ரீன்ஸில் இந்த திரைப்படத்தை போட்டிருக்காங்க. 800 ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் 4 ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லுன்னா நம்ம இப்போயே கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். ஏன்னா சின்ன சின்ன நகரங்கள்லாம் இருக்குது. அந்த நகரங்கள்லாம் உடனடியாக பார்க்குற ரசிகர்கள், உடனடியாக பார்க்குற தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆக்கி கொண்டாடுற மாதிரிலாம் இங்கே எந்த நடிகர்களுக்கும் அந்த அளவுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சு ஒர்க்கிங் டே ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இப்போ இதே தீபாவளிக்கு, அதாவது தீபாவளி அன்றே இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 800 ஸ்க்ரீனு, 800 × 200 800 × ஒரு 400 கெப்பாசிட்டி ஆவரேஜாக போட்டு ஒரு 200 கவுண்ட் பண்ணி 4 ஷோ போட்டிங்கன்னா அந்த கலெக்ஷன் வந்துடும். உங்களுக்கு இதுதான் கலெக்ஷன் தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட் டே. பட் இது வந்து நார்மலான ஒர்க்கிங் டே ரிலீஸ் ஆகுது. அடுத்தடுத்து தான் விடுமுறை நாட்கள். ஒர்க்கிங் டே ரிலீஸ் ஆகும்போது பிசி சென்டரில் எப்படி இருக்குது, சின்ன சின்ன நகரங்களில் சென்ட்ரல் 4 ஷோக்கு எப்படி போயிடுது. ஒரு தேட்டரை பார்த்தா 70% ஆடியன்ஸ் இருப்பான், ஒரு தேட்டரில் பார்த்தா 100% ஆடியன்ஸ் இருப்பான். நான் சொல்கிறது பிஎன்சி சென்டர்களில். ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா காலை ஷோ 100% இருப்பான், மதிய ஷோக்கு 50% தான் இருப்பான், திரும்பி ஈவினிங் ஷோ 70% இருப்பான். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேரியஸ்லாம் குறையும். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். என்னுடைய கணிப்புப்படி சோலோவாக ரிலீஸ் ஆகிறத வச்சு வேணால் அபவ் 25க்கு வாய்ப்பு. ஃபஸ்ட்டு அபவ் 25 மினிமம்லாம் கிடையாது, அபவ் 25க்கு மேலே முதல் நாள் வசூல் எடுக்கும், அவ்வளோதானே தவிர. மற்றபடி அன்றைக்கி ஓப்பனிங்கை பொறுத்து ஈவினிங்கு அதே மாதிரி முதல் நாள் முடிஞ்சு 2வது நாளைக்கு தாராளமாக வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் முதல் நாள் எவ்வளோ ஓப்பனிங் எடுத்ததுன்ட்டு. நம்ம முன்கூட்டியே வந்து உட்காந்துக்கிட்டு 1000 கோடி வசூல் செய்யும், இப்போ தமிழ் சினிமா உலகில் பெரிய புரட்சியை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கருத்து சொல்ல மாட்டோம். என்னுடைய கருத்து இதுதான்.